அஸ்வின் பைத்தியம். அச்சு போ அச்சு, அச்சு போச்சு, நான் பாக்குறேன். ஐயோ, அதான் இன்னும் டீச்சர் கூட வரலையா? நத்திங். ஃபுல் வீடியோ எங்கப்பா வாய்ஸ் கேக்குது? வாய்ஸே கேட்கலையப்பா. சீப்பா அவங்களோட கிளாஸ்மேட் அது ஒரு நாள் ஸ்டேட்டஸ் போட்டுருந்துச்சு. எனக்கு எனக்கு தெரிஞ்சவங்க நான் மட்டும்தான் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும் எனக்கு. ஆமாம், பெருசாக அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டுருந்துச்சு. எனக்கு தெரியும் அவங்க தான் எனக்கு வச்சுருக்கேன்.
டேட்டா மைனிங்கில் ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம். சரி ஃபீல்டு அவங்க ஜாவா டாட்நெட்லாம் அது எப்படி சொல்லுவோம். யார் இருந்து பேசுகிறீங்க? தினேஷ் பேச சொல்லுங்க. டேட்டா மைனிங் நான் பண்ணுறேன். பொண்ணா அது நான் சமைச்சாதானே ஆரம்பிச்சான். நான் தெரியல சார், எதை புத்தகம் ஓடிட்டு இருக்கு. சப்பாத்தியா? ஏன் சார் நீங்கள் கடைக்கு கொலை பண்ணிட்டான் சார். 12:30 மணி வரைக்கும் ஓவர் வோல்டேஜில் நேற்று இதெல்லாம் ஷார்ட் ஆகிடுச்சு. ஓனர் எரி உண்மையில் சார் ஷார்ட் ஆகிடுச்சு. எனக்கு 180 வச்சுட்டு வாங்க. என்ன பண்ணுறது அப்புறம்? வேக மாட்டுது. இவன் என்னென்ன பண்ணுறான். டைம் வேறு ஆயிடுச்சு 12. சார் 12 இல்லை சார், 12 ஆயிடுச்சு. 12 1 மணிக்கு தான் சாப்பிட்டோம். சத்தியமாக தள்ளது 9:45. தக்காளி தொகுலாம் மட்டும் சார் பண்ணுறது என்ன சார்? அசால்ட்டாக சொல்லுங்கள். சரி எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிட்டியா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டியா, தக்காளி வெங்காயத்தில் போட்டு வணக்கி ஒரு அம்மா வணக்கிட்டு லைட்டாக மிளகாப்பொடி லைட்டாக ஏதாவது தண்ணி சொல்லி போட்டு முடிஞ்சு போச்சு. ஒரு 20 நிமிஷம் வேறு நல்லா அவ்வளோதான். வேற ஏதாவது தக்காளி இது உருளைக்கிழங்குலாம் அதெல்லாம் கிடையாதுங்களா? தக்காளி விட்டு தக்காளி வந்து தண்ணி சரி இன்னைக்கு உடனே சார் ட்ரை பண்ணணும். போன ஒரு தொப்பு வச்சுருவாங்க. தண்ணியில் பிணைஞ்சிட்டு 3/4 இருக்கிறப்ப எண்ணெய் லைட்டாக ஊற்றி கரெக்டாக அந்த உருளை சைஸ் பிடிச்சி ஒரு 10 நிமிஷம் எண்ணெயில் ஊற வைக்கணும். அது குருமா எப்படி சார் செய்யுது? என்ன குருமா? அந்த சப்பாத்தி சப்பாத்தி செய்யுங்களா? உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கிட்டு இல்லையா, தனியாக வேக வைக்கணுமா? தனியாக வச்சுக்கலாம். ஓகேவா? வந்துடும் ஓகேவா? தண்ணி வேக வச்சு வேக வச்சு என்ன பண்ணுற ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுட்டு வேக வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் ரொம்ப பெருசு ரொம்ப மீடியம் சைஸ் கட் பண்ணி வேக வச்சுருக்கேன். வேக வச்சுட்டு வளர்க்கும் போது என்ன பண்ணு, தேங்காய் வெங்காயம் இருக்குல்ல, சின்ன வெங்காயம் வணக்கி எடுத்து சின்ன வெங்காயம் தக்காளி தக்காளி வணக்கி அரைச்சி மிக்சியில் எடுத்து தேங்காய்லாம் போட்டு அரைச்சி எடுத்துறேன். எடுத்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு காலி சொல்கிற லெவலுக்கு பார்த்தா நீங்கள் விஜயமாலை தான் போடுவீங்க. வேற லெவலில் செய்யறது சாப்பிட்டு ஆனால் கிழங்கு வேக வைக்கணும் தெரியவே இல்லை. சின்ன வெங்காயமும் இது அது வளர்க்கலாம் பத்தாது. எண்ணெய் மட்டும் தான் வணக்கணும். வணக்கி அரைச்சி வச்சிடணும். அப்படியே போட நல்லா இருக்கு. குடும்ப மாதிரி இருக்கு. சார் அப்படிலாம் சொல்லுவாங்க சார். வந்துட்டு எல்லாத்துலேயுமே டேலண்ட் தான். சரியா? இல்லை நான் செஞ்சு சாப்பிட்டு தான் சொல்கிறேன். அது சின்ன வெங்காயமாக இருக்கு இல்லையா? சரி சார். எண்ணெய் வெறும் எண்ணெயில் வணக்கி வச்சுருக்கு. அதை அரைச்சி வச்சுருக்கு. மீன் ஓகேவா? இப்போ வந்து கொத்தமல்லி போட்டு நல்லா இருக்கும். குழம்பு தேவையான நல்லா வதக்கி உள்ள ஒரு கிண்ட உருளைக்கிழங்கு வேக வச்சு ரைஸை விட்டு வேக வச்சிடறோம். ஓகேவா? அதுக்கப்புறம்